கேட்ட வரம் கிடைக்கும் பால் சுனை கண்ட சிவன் கோயிலுக்கு போகலாம் வாங்க என் கூட. இதன் சிறப்புகளை பார்க்கலாம். இந்த சிவன் பூமிக்கடியிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்கங்க. இந்த கோயில் போகிற வழியெல்லாம் மரங்களும் பாறைகளும் இயற்கை சூழ்ந்த சூழ்நிலையில் அவ்வளவு அழகாக உள்ளது. இது போன உடனேயும் நம்ம பார்க்குறது மாலை அணிந்த சிவபெருமானை. நந்தி பார்த்திங்கன்னா அவ்வளவு ஒரு அழகு. அதோடைய கண்கள் அவ்வளவு அழகான கண்கள் அந்த நந்திக்கு. அதை ரசித்து பார்த்துக்கிட்டே சுற்றி அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது ஆஹா, எத்தனை தடவை வந்தாலும் சலிக்காதுங்க இந்த கோயிலுக்கு. இப்போ பாருங்களேன், அந்த நந்தியின் கண்களை நீங்களும் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கோயிலுடைய சுற்று சுவாமிகளை எல்லாம் பார்க்கலாம். பால திரிபுர சுந்தரி, நாகம்மாள், அப்புறம் பஞ்சலிங்கம் இதெல்லாம் தரிசிக்கலாம். பெரிய ஆலமரம் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருப்பரங்குன்றம் கிரிவல பாதையில் ஒரு ஒற்றையடி பாதை மாதிரி போய் அதுக்குள்ளே தாங்க இருக்குது. நிறைய பேருக்கு இது தெரியவே இல்லை. மதுரைக்காரங்களுக்கே இது தெரியலை. அவ்வளோ சிறப்பாக இங்கே விசேஷங்கள்லாம் நடக்குமா. சனி பிரதோஷம், அன்னதானம் எல்லாமே நடக்குமா. கேட்ட வரம் கொடுப்பாங்களாம். அதனால் எல்லோரும் இந்த கோயிலுக்கு ஒரு முறையானும் போயிட்டு வாங்க. சுவாமியை மனசிலே நினச்சிட்டு பிரியா விடை கொடுத்து இங்கே போகவே மனசு இல்லாமல் நான் முடிச்சிட்டேங்க அந்த பயணத்தை.